உட்கார். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தாய் வழியை சார்ந்த உறவும் தந்தை வழி உறவும் மிக பகையானது. இந்த பகைக்கு காரணம் மண்ணும் மனையும் ஒரு காரணம். இடைப்பட்ட காலத்தில் பேச்சுவார்த்தை நீதிமன்றம் சென்றதனால் ஓர் உயிர் போனது. காலன்வா இப்ப அந்த சொத்துல எனக்கு உரிமை உண்டா கிடையாதா? அதுக்கு எனக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு உன்னுடைய கேள்வி. அந்த சொத்துல ஒரு பகுதி உனக்கு கிடைக்கும். அது நீதிமன்றத்தின் மூலமா கிடைக்குமா, பேச்சுவார்த்தையில கிடைக்குமா? இப்ப பேசுறதுக்கு எவன் இருக்கா அந்த சொத்துல? வரலாம். அந்த கேத்துக்கு செலவழிக்க வேண்டியதை நீ பாதி ஏற்றுக்கிடுவதா உனக்கு பாதி சொத்து கிடைக்கும். அவங்க ஏற்றுக்கிடுவதா இருந்தா உனக்கு ஒரு பகுதி மட்டும் தான் கிடைக்கும். என்ன வேணும்? அப்படி ஒரு சார் உனக்கு வாங்கி தர வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். காது கேட்காது. போயிட்டு வா. அடுத்த உத்தரவுல அதை பத்தி பேசுவோம். ஹரி ஓம் நாராயணா நாராயணா. திருமால் நாராயணர் எங்க இருக்கிறார்? பக்கத்துல பெருமாள் கோயில்லாம் இருக்கா? கால் வந்துட்டுவாங்க. வெங்கடாஜலபதிக்கு காணிக்கைலாம் எங்க இருக்கு? எடுத்து வச்சிருக்கீங்களா? இந்த வருஷத்துல வெங்கடாஜலபதியை பார்த்து வந்தாச்சா? என்னைக்கு போனோம்? உட்காரு. என்ன வேணும் உனக்கு? இதனால போலீஸ் வழக்குல இருந்து சக்கலும் வந்துருச்சு. இதுல தேவையில்லாம போராடி ஒருவருக்கு உடல்நிலைகள்ல பாதிப்பும் ஏற்பட்டது. அதனால இந்த சொத்துல ஒரு உரிமை உனக்கு உண்டு. வரக்கூடிய சித்திரை மாதத்துக்குள்ள அது வெற்றி கிடைக்கும். ஒரு பிள்ளை ஹையஸ்டா இருப்பான், இன்னொரு பிள்ளை கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளால குடும்பத்தை பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பொம்பளை காரணமா இருப்பா. அதை மாத்தி எல்லாத்தையும் வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமா இருக்கு. கால் வந்துட்டாப்பா. கருமசாமிக்கு அவ்வளவுதான். இன்னொரு அண்ணே வணக்கம். சோமா இருக்கலாண்ணே? ஆமா ஆமா ஆமா. வேட்டி ஒழுங்கா போடுங்க. அங்காள பரமேஸ்வரி ஆத்தா எங்க இருக்கா? இருக்காளா? நான் கருப்புசாமி எங்க இருக்கேன்? ஓ அப்படி பேர் வச்சிருக்கேன். கால் வந்துட்டாங்க. கருப்புசாமி வேற முனீஸ்வரர் எனக்கு தெரியுது. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். தெரியுமா? ஆடு கோடி விட்டு அது கருப்புசாமி பேர். 2.25 ஆண்டுகளாக வீட்டுல தொழிலும் சரியில்லாம மன ஒற்றுமை சரியில்லாத உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டுச்சு. செய்வன கோளாறுகள் காரணமா இருக்குமோன்னு சொல்லி நிறைய மனவேதனை. இதனால இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் கிடைக்கணும். தொழிலும் நல்லா அமைச்சு தரணும். வேற என்ன வேணும்? இந்த அவன் குடும்பத்தை ஒன்று சேர்த்தாச்சு. வெற்றியை உருவாக்கி தரேன். நல்லா 3 முறை என்னை பாரு. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தலைய. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஐயா கருப்புசாமி, நான் நடத்துற ரியல் எஸ்டேட் தொழில. ரியல் எஸ்டேட் யாருப்பா? கிரேட் ரியல் எஸ்டேட். என்னுடைய தொழிலை வளமாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா, என்ன தொழில் தம்பி? கால் சொல்லலாம். மண்மனை சம்பந்தமான தொழில் பார்ப்பவர் யார்? வாங்க. உன்னுடைய இடத்துக்குள்ள போய் பார்த்தேன். குடியிருப்பது ஒரு இடம், தொழில் நடத்துறது ஒரு இடம். பகுதி வேற.
அந்த ஒரு பகுதியை போய் பார்த்தேன். செய்வனை தகுந்தமான குறைபாடுகள் இல்லை. ஆனா ஒரு தெய்வத்தின் சக்தி அங்க வருது. அதனால இதுவரை உயிர்கண்டம் இல்லாம காப்பாற்றப்பட்டிருக்கிற ஓராண்டு காலமாக தொழில மன வருத்தமும் சர்க்கலும் ஏற்பட்டிருக்கும். பணங்கள் நஷ்டமாகி தேவையில்லாத அலப்புறைகள் ஏற்பட்டிருக்கு. இவளை சீர் பண்ணி தார. வேற என்ன வேணும்? ஒரு பக்கத்து கை கண்ண முடி, இன்னொரு தரம் கண்ண முடிப்பா, இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். வணக்கம் பல முறை சொன்னேன், சபையிலும் நின்றே. இந்த உடலுக்கு வாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு. கழுத்திலிருந்து புஜம், ஒரு பக்கத்து இடுப்பு போன்ற இடங்கள் வலி வேதனைகளை கொடுக்கும். ஆமா, மின்சாரம் பாய்வது போல விருன்னு சத்தம், அந்த இறைச்சலும் ஒரு மரமரப்பு தன்மையும் தோன்றும். அதை எங்க வச்சு தந்தா போதுங்களா? கால்னு சொல்லலாம். என்ன பாப்பா, இந்தா வெட்டியாக்கி தரேன். 3 முறை என்னை பாரு. பௌர்ணமிக்கு வா. கர்மசாமிக்கு மண்மனை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? என்னப்பா அது? கால் வந்துட்டுவாங்க, கால் வந்துட்டுவாங்க. அடுத்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டது வந்தது யாரு? வாமா, முன்னால வாமா. என்னது இது? கொடுங்க. இது என்னப்பா செய்யணும்? பழங்காலத்து எழுத்து தான். கை மாறி இருக்குதுங்க. பணம் வாங்கியிருக்கீங்களா இதுக்கு? இல்ல இல்லை. யார் வாங்கினது இதை கொடுத்து? நம்ம 2 பேர் இருக்குங்க, அவனால பார்க்க முடியாது. அதனால நம்ம கால் அனுப்புவாங்க. இது சம்பந்தமாக பணம் முறையிடப்பட்டிருக்குன்னு உத்தரவுல இருக்கு. ஆமா, இதை உங்களுக்கு இப்போ உங்களுக்கு உரிமையாக்கி தந்தா போதுமா? இந்தா வெற்றியாக்கி தரேன். வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார்க்கணும். ஜெயிச்சு தரேன். பக்கத்துல வந்தான். இந்தாங்க வாமா, காலில் வந்துட்டு வாமா. கல்யாணத்து வந்துமா கேள்வி கேட்டு வந்தது யார்? கோவை திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் நினைக்காங்க. அப்படி நினைக்காங்க. கோயம்புத்தூர்ல எந்த இடமா உங்களுக்கு? பக்கத்தில் உட்காருங்க. அது என்ன உங்களுடைய ஊரு? மேலிருந்து இடது பக்கம் ஒரு சந்தில லெஃப்ட் சைடு போனா தான் உங்க ஊர் வருது, உங்க கிராமம். என்ன ஒரு பக்கத்துல நிறைய ஜவுளி ஸ்டோர்களா நிறைய இருக்கும். கால் வந்துட்டுவாங்க. சிலை வருதா? யாரு? என்ன உன் பொண்ணு என்ன செய்யணும்? உன் பிள்ளைகிட்ட குற்றம் இருக்குன்னு நான் சொன்னா நீ ஒத்துக்கிடுவியா? ஒத்துக்கிடுவியா? அப்படி நல்லா தான். கால் வந்துட்டு போ. முருகா முருகா முருகா. வரலாம். உன் பிள்ளையுடைய லைஃப்ல ஒரு ஓராண்டு காலங்களாக மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. பிரிஞ்சு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம் வருது. இவன் பக்கத்தில் உள்ள பிடிவாத தன்மையே அவன் வெறுப்புக்கு காரணமாகும். அதனால 2 மனதையும் ஒருங்கிணைஞ்சு வாழ இருந்தா போதுங்களா? இந்தா மனக்கோட்டம் இல்லாம கல்யாணம் முடிச்சதுக்கு இலக்கணம் தவறாம வாழ வைக்கலாம். கர்மசாமிக்கு வாப்பா. என்ன விஷயம்? வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் இல்லை. யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? பொண்ணுக்கு. உட்காருங்க.
உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டுக்காள, அப்படியே இருக்காள. பேசுனா ஒரு தரம் பதில் சொல்லுதான், ஒரு தரம் தலையத்தான் ஆட்டுதான். தெளிவான பதில் மனம் திறந்து வரமாட்டுக்கு. அப்ப அதனுடைய ரகசியம் என்னங்கிற விஷயம் உனக்கு தெரியணும். கால் ஒன்று நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? வாங்க முன்னால அப்படி நினைக்கா. உன் பிள்ளையுடைய மனசு பிரத்யாரார் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குப்பா. அந்த மனநிலைகளை மாற்றி திருமணத்துக்கு சம்மதிச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா? எஸ். இந்தா 10 ரூபாய்க்கு முதலாளி என்னைய வந்து பார்ப்பா, ஜெயிச்சுட்டார வெற்றி ஆக்கிடுவோம். போயிட்டு வா, கால் வந்துட்டாப்பா. கூட பிறந்தவங்களுக்கும் எனக்கும் மன வருத்தம் நிறைய இருக்கு, குழப்பமா இருக்குன்னு யாரோ கேட்டவங்க. யார் யாரு? அப்பா தம்பிகளா அண்ணன் தம்பிகளா? அண்ணன். இன்னொரு தடவை கால் வந்துட்டோமா? யாரா அது? மின்சாரமா? சம்சாரம் யாருடைய சொத்து? பரம்பரை சொத்து. அப்படியா? அது யார் வச்சிருக்கா? தேவையில்லாம பட்டா நம்பர்லாம் மாத்தி போட்டிருக்காங்களே. மாத்தி போட்டிருக்காங்க. உங்க பேரே இல்லை, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்களே. கால் வந்துட்டு வா. வரலாம் வாப்பா. இது ஒரு வழக்கறிஞர் சம்மந்தப்பட்டிருக்காருடா தம்பி, புரியுதா? உங்க இடத்த உங்களுக்கு சரியாக்கி உங்க உரிமையை வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இன்னொரு சொத்துல தடை இல்லாம அந்த பாதை சம்பந்தமாக கொஞ்சம் ரொம்ப சிந்திக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அந்த பாதையை கொடுக்கணும்னு சொன்னா அவன் உங்க இடத்தையே வாங்கிக்கலாம்ங்கிற சிந்தனை அவன் உட்கார்ந்துருக்கான். அதனால ஒண்ணு நீ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஓடணும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்த எங்களுக்கு தரணும். உனக்கு நான் பாதை கொடுக்க மாட்டேன், நீ எப்படி போறன்னு நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறான். அதான் விஷயம். அதனால உங்களுக்கு மாந்திரிகம் சொந்தமான குறைபாடுகள் நடந்து அடிக்கடி அந்த இடத்துல ஒவ்வொரு பொருளா போட்டு உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான், புரியுதா? அதை மாற்றி வெட்டியாக்கி தரேன். 10 ரூபாய்க்கு முதலாளி என்னை எந்திப்பார். நல்லா புண்ணியமடைவாய். ஓடு வரவு சரக்கோட வாங்க, சரக்கோட காலி. அப்படியா? கல்யாணம் முடித்தும் பிரிவுக்குரிய நிலை இருக்கிறது என் வீட்டுல அப்படின்னு காட்டு வந்தவங்க யாரு? யாருப்பா? திருமணம் முடித்த பின்பு வாழ்க்கையில் சில பிரிவான சூழ்நிலைகள் இருக்குன்னு காட்டு வந்தது யாரு? இன்னொரு தரம் கால் வந்துட்டு. வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்காப்பா? என்ன வியாபாரம்னு அப்படின்னு இல்லைங்க. ஆண்டிவாயா என்னடா செய்யணும் போலக்கு? அண்ணன் என்ன? அண்ணனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? கால் வந்துட்டோம். என்ன பாக்கெட்ட உழைக்கிறீங்களா? எதுக்கு உழைக்குது? வாங்க. காட்டு மனம் நீரு, அதுக்கு ஒரு பொம்பளை தாண்டா காரணம். போட்டு கொடுக்குறாங்க. மனநிலைகள் மாற்றப்பட்டு அடிக்கடி எதிரி போல தேவையில்லாத வார்த்தைகள் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. 3 வருஷ காலமா உங்களுடைய தொழில் நல்லா இல்லை, உறுதியான தொழில்நிலைகளே இல்லை, வருமானங்கள்லாம் வேட்கையாகி போச்சு. அதனால இப்போ வாழ்வதற்கு கூடிய ஒரு சில அஸ்திவாரங்கள் அசண்டு போச்சே அப்படிங்கிற வேதனையில நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த தொழிலை நல்லாக்கி உனக்கு வளமா வாழச்சு தந்தா போதுமா? கடன் படாம காப்பாற்றா போதுங்களா? வேற என்ன வேணும்? அந்த லோன் கிடைச்சாச்சு, சந்தோஷமாரு, ஜெயிச்சு வா, ஓடு வட கர்மசாமிக்கு. அப்படியா? யாருக்கு? போலீஸ் வழக்கில் அட்டன் பண்ணி வந்தது யாருப்பா? போலீஸ் யாரு? கர்மசாமி என் பிள்ளைய திருத்தித்தான்னு கேட்டு வந்தது யாரு? என் பிள்ளைய திருத்தித்தா அப்படின்னு கேட்டது. என்னம்மா பிள்ளைக்கு என்னவா? பிள்ளை பேர் என்ன பேரு? பையன் பேரு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவாங்க.
ஆ ஆ, ஆ. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு 6 மாதமா உன்னுடைய வியாபாரத்தில் உனக்கு ஒரு திருப்தி இல்லாத வேதனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி எதிர்பார்க்காம இந்த சரிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு வேதனை உன் உள்ளத்துல இருக்கு. அதுல கொஞ்சம் பண நஷ்டமும் மன வருத்தமும் இருக்கு. இதெல்லாம் தீர்த்து தந்தா போகும்ல. வேற என்ன வேணும்? பணம் கொடுத்து 5 எத்தனை லட்சம்? 25 கால் வந்துட்டுவாங்க. நாங்க 2 ரூபாய் எடுத்துருக்கு 2 ரூபா அப்போ வாப்பா. ஏய் இந்தா ஒரு 3 மாதத்துல அந்த பணத்தை நான் வர வச்சு தரேன். 10 ரூபாய்க்கு முதலாளி என்னை வந்து பாரு, ஜெயிக்கிறான் போ. கருப்புசாமிக்கு வாப்பா. எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். பழைய பறவை போல ஒன்று வா. உருண்டுறாலும் பக்கத்துல வந்திருக்கா, அதான் நல்லது. ஒவ்வொருத்தரா கால் விடணுமா? பையன் பேர் என்ன பேரு? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஆ, என்ன செய்யணுப்பா அவனுக்கு? கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? பழைய பறவை போல ஒன்று. முத ஒருத்திய லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் மனசுல, அவ போயிட்டா. இப்ப அவளை மாதிரி இன்னொருத்தி வந்து சேர்ந்துருக்கா. அவளை இப்ப கையில வச்சுட்டு மூக்கடாஞ்சல் விட்டு வாட்டுவான், டிங் 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 டிங்னு. அப்ப அவனை நம்ம திருத்தணும்னா, நீ என்னடா அப்பன், எனக்கு அவதான்டா எல்லாம். நீ கால் வந்துட்டு நீ உட்காரு. நீ உட்கார. ஏன் இப்ப அவன் திருந்தாம இருந்தா உங்களுக்கு என்னவா? ஐயா, இப்ப பழகிற பிள்ளைக்கு வந்து 2 குழந்தை இருக்கட்டுமே, நல்ல அனுபவம் உள்ள பொம்பளை தானப்பா. சரி தப்புலாம்ல. எங்க ஆட்டை வந்து நல்ல பிள்ளைய பத்தி கல்யாணம். கண்ணை முடுங்க 2 வரும். கர்மதாவிக்கு மகனே மனம் திரும்புவாயாக. வா, அவன் உள்ளுணர்வை எனக்கு ஒரு இந்தா அங்க இருந்து பிரிச்சு கொண்டு வர, உன் பிள்ளைய உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நல்லா பக்கத்துல வா. இதனால வேலை செய்யறவங்களுக்கு தனித்தனியா அவன் 2 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுதான். அவன் ஒத்துழைக்காமலாப்பா, அவன் உதவி தானே செய்யறான். சரி, அவனுக்கும் ஒத்துழைக்க முடியலன்னு தானே அவன் கூட ஒரு ஆளா இருக்கான். சரி போங்க, உன் பிள்ளை உன்கிட்ட வந்து சேரவா, நீ சந்தோஷமா இரு. போயிட்டு வா. கர்மதாமிக்கு கணவன் மனைவி சொல்லுது. தலைவன் தலைவியா யாரும் வந்திருக்கா? கணவன் மனைவியா? குடும்பத்துல யாரும் வந்திருக்கா? வாங்க. குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரும் உண்டுமா? குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யாரும் உண்டா? வாங்க. இது யாருப்பா? கோயம்புத்தூர். உங்களுக்கு எந்த இடம்? ஓகே வாங்க. எனக்கு அந்த விவகாரமே வேண்டாம். இப்ப நான் கோயம்புத்தூர் கூப்பிட்டு யாரும் இருக்கோ அவங்களுக்கு உத்தரவு. வாஹி வாஹி வாஹி. உடல்நிலை யாருக்கு சோர்வுல என்ன செய்யுது? ஆபரேஷன் பண்ண வேண்டாம். ஆமா. அப்புறம் போனங்க ஒரு நரம்பு மட்டும் நரம்புல கையெல்லாம் ஏறிடுச்சு. சரியா போச்சு. அதுவும் நீயா கற்பனை விட்டுனா அதுக்கு நான் மருந்து தர முடியாது அக்கா. ஒரு நரம்பு மட்டும் சரியாயிடும். காலைல விட்டு வா வா. அண்ணா உட்காருங்க. வேற என்ன வேணும்? வாங்க. அக்கா கண்ணை மூடு பாப்பா. கண்ணாடி எடுத்து அண்ணன் கையில கூட. என்னைய முடியல, இந்த அந்த விரல இப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கட்டும். ஐயா, அது என்ன விஷயம்? ஓஹோ ஓஹோ.
இடது பக்கம் பிடரிலிருந்து கீழே இறங்கி இடுப்பு பக்கத்துல சுருண்டு நிற்கிறது மாதிரி அப்படி இழுக்குது. அப்படிதானே? சரிண்ணா, நீ ஒரு முறை கால் வந்துட்டு வா, சரியாக்கிடுவோம். தைரியமா இருக்கண்ணா, நல்லாயிரும். என்னடா போனு யார் வச்சிருக்கேன்? என் சேட்டக்கார பேலா உள்ள இந்த தை மாத்திரம் அந்த அக்ரிமெண்ட்டை செட்டில் பண்ணி அமௌண்ட்டை தந்துடுறேன், வெற்றி ஆக்கிடுவோம். உனக்கு நோய் இல்லைன்னு ஆக்கியாச்சு. இந்தா எல்லாம் ஜெயிச்சு ஆனந்தமா இருப்ப, வெற்றி ஆயிடுவேன். அப்படி இந்தாப்பா பணத்தை வாங்கி கட்டிடத்துக்கு நிதியை கொண்டு வாங்க, சந்தோஷமா இருங்க. போங்க, கால் வேணா தம்பி. வரலாம். அப்படியா? கவுண்டிங் எவ்வளோ இருக்கு? டெஸ்ட் பண்ணலையா? ஒரு 2 வருஷம் முன்னாடி பண்ணேன். சொல்லு, என்ன பண்ணீங்க? லைட்டாக கம்மியாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. 69 பாயிண்ட் இருந்துச்சு உனக்கு. கால் வந்துட்டு வா. உன் இஷ்டம், அவ்வளோதானே. வரலாம், உட்கார். கண்ணுக்கு குலமேது இலை தம்பி, கொடை வள்ளலை போல அள்ளி கொடுக்கறதுக்கு மனசிற்கு செல்வம் இல்லையடா. ஆம்பளை பையன் பிறப்பான், என்ன பேர் வைக்கலாம்? என்ன இருப்பீங்க? சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு நீங்க தானே சொல்லணும். எவ்வளவு நேரம் யோசனை உள்ள அவ்வளவு நாள் கழிச்சு தான் குழந்தை பிறக்கும். டாமின்னு சொல்லுங்க, அப்ப யார் பேர் வைப்பியானு? எந்த சாமி பேரு? முருக பேர் வைப்பியா? கால் வைப்போம். துலக்கம் இல்லை பிள்ளைகள் பா. எடுத்தோட குழந்தை தட்டு நான் கருத்து பேர் வைக்கேன் அப்படி சொல்ல முடிஞ்சுதா உங்களால? முடியல. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா கர்மசாமி கிருபையால உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். சரவண பிரியானு வை. வெற்றி உண்டு, சந்தோஷமா இருடா. இந்தா செல்வாக்காரு கர்மசாமிக்கு. என்னது நோட்டு பத்திரங்கத்தெல்லாம் கிழிச்சு போட்டு கிடக்காங்க. வீட்டு பத்திரம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்திருக்காங்களே, யாருப்பா அது? வீடு இடம் பத்திரம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? எங்க இருக்கு உங்க பத்திரம்லாம்? எங்க இருக்கு? சரி, கால் வந்துட்டுவாங்க. உங்களுடைய பேரண்டி டாக்குமெண்ட் எல்லாம் யாரோ கிழிச்சு போட்டிருக்காங்களே. அம்மா தாயி பராசக்தி, நல்லா இருக்கியா? இந்த நீதிமன்றத்துக்கு கேட்ட நீ அடிச்சு வர்றது கொஞ்சம் கஷ்டம்டா மகனே. அந்த உதவியை செய்தேன், காலில் வந்துட்டு வா. ஊர் மாறி வந்திருக்கானா கேட்டு பாப்போமே. எந்த ஊருப்பா உனக்கு? வாப்பா. சொந்த ஊர் எது? சொந்த ஊர் நல்லமரம், கல்லுப்பட்டி. நான் இருக்கிறது கோயம்புத்தூர். ஓஹோ, அதான் ஊர் மாறி வந்திருக்கான். உன் தெய்வமெல்லாம் கல்லுப்பட்டில் இருக்கு. நான் கருப்பசாமி உண்டு, சரியா? காளியாத்தா உண்டு, மாரியம்மன் கோயில் இருக்கு. உள்ளுக்கு நல்ல விவசாய இடங்கள்லாம் நிறைய கிடக்கு. எப்படி நீ கோயம்புத்தூர் கணக்குல வந்த? கோயம்புத்தூர்ல போய் நம்ம குழந்தை தம்பிட்ட விட்டுட்டு போயிட்டேன். காடையில் ஆதார் கார்டு யார்கிட்ட இருக்கு? ஆதார் கார்டு தம்பிட்ட இருக்கு. எந்த ஊர்ல லிஸ்ட்ல வச்சிருக்க? என்னோடது கோயம்புத்தூர்ல இருக்கு. தம்பியோடது பங்குவாகம் பகிரல. என் கூட பிறகு 4 பேர். ஒரு தம்பி ஒப்படைச்சிட்டு நாங்க 4 பேர் வெளியில இருக்கோம். அது உத்தமனா இருக்கான அந்த தம்பி? கால் வந்துட்டு வா. ஒரு கிணறு கிடந்துச்சு, அது என்னாச்சு? சரி வா. கிணத்துக்குள்ள தண்ணி இல்லை, பாங்கலரா கிடக்கு. வா, பாத்தியா எப்படி இருக்குன்னு? அந்த சொத்தை உனக்கு நீதியான முறையில் நான் வாங்கி தரேன்டா. உனக்கு கிடைச்சிரும், உருவாம காப்பாத்துறேன். அப்படி 3 முறை என்னை வந்து பார். இந்தா சரி, நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்போ. கர்மசாமிக்கு பெங்களூர் 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 பெங்களூர்.
கூப்பிடுவோம். இப்ப என்ன நாளைக்கு உத்தரவு இருக்கலாம், நம்ம போயிருந்தாருட. ஏன்டா கலெக்டரு பெங்களூரா? மகனை பத்தி கேட்டு வந்தது யாரு? வாமாங்க. சங்கார நிஜம் என்ன சங்கே முழங்கு கலட்டலாம். நல்ல காலில் விடல, நல்ல காலில் விடல. ஏத்துக்கிட முடியாது, ஏத்துக்கிட முடியாது. வரலாம். உன்னுடைய எல்லைக்கு போற வழியில ஒரு அம்மன் கோயிலும் எட்டி நின்று பார்த்தால் ஒரு சிவன் கோயிலும் இருக்கா? உங்க வீட்டு எல்லையில இருந்து தாண்டி போனோன்னு சடை விரித்த முனியாண்டி சாமி இருக்கார். கால் வந்துட்டு வா. மங்களம் பொங்கிட்டும். இடையில தங்க நகைகள்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? நகையெல்லாம் சரியா இருக்கா? உடனே ஓயாம தேடிட்டு வந்திய, கிடைச்சிருதா? கால் விட்டுலாம். ஏய் ரொம்ப பெரிய ஆளு, சரி பார்த்துருவோம், வரட்டும். என்ன கேட்போம், வரட்டும். என்னடா சத்தம், அமைதியா இருக்கு சொல்லிட்டா எல்லாத்தையும். அப்படியே சொல், அப்படியே சொல். என்ன வேணுமா உனக்கு? உன் பிள்ளைக்கு மங்களம் பொங்கிடு நேரம் வந்தாச்சே, தெரியுமா உனக்கு? பங்குனி மாதத்துக்குள்ள கல்யாணம் நடந்துடும், ஐஸ்வர்யமா நடக்கும். அவனே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தா நீ ஒத்துக்கிடுவியா? அவன் நிம்மதியா ஒரு பிள்ளைய கூட்டு வருவான். ஆனா அந்த குடும்பத்தோட ஒத்துதான் அந்த கல்யாணம் நடக்கும், தகராறோடு நடக்காது. வெற்றிகரமான மனமா இருக்கும். கால் வந்துட்டு வா. பெரியோர்கள் சம்மதம் இல்லாமல் எந்த தப்பும் செய்ய மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கா. உத்தமமான மகன், நல்லவன், சரியா? ஆனா அவனுக்கு நாகம் சம்பந்தமான தோஷம் இருக்கு, காலில் ஒரு சக்கரம் இருக்கு. அதனால பிள்ளை ஒரு இடத்துல நிக்காம ஊர்வலம் வர்றது மாதிரி வந்துகிட்டு இருக்கும். வருதா? சரி பண்ணி தாரேன். ஏற்கனவே நாகதோஷத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கிய, அதுக்கெல்லாம் போய் நம்மளாம பண்ணிட்டிய. அப்படி இருந்தும் கரியலையே சாமி சொல்லுதியா? பக்கத்துல உன் பிள்ளைக்கு வெற்றிகரம் பண்ணி தரேன். பௌர்ணமி வேலைக்கு வந்துட்டேன். ஆமா, போட்டோ எடுத்து கொண்டு வா, அசத்துருவோம். ஓடி பௌர்ணமி கோடியா. அடுத்து கருமசாமி கல்யாணத்தை வந்து களி கட்டு வந்தவங்க வாங்க. வண்டி தாங்கய்யா. உட்காரலாம். உன் பையனை போய் நான் பார்த்தேன். மனம் நிறைந்த ஒரு நிலை உடையவன் தான். இருந்தாலும் அப்பப்போ டென்ஷன் ஆகி கொஞ்சம் வார்த்தைகளை விடுறான். அவனுக்கு கல்யாணத்தை வரக்கூடிய சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட நல்ல பெண்ணா கொண்டு வந்து சேர்த்து கல்யாணத்தை சம்சம் நடத்தி தரப்பா. அதுல எந்த குறையும் இல்லாம வெற்றிகரமாக நடக்கும். வேற என்ன வேணும்? அக்கா பிள்ளையை பெற்ற தகப்பனுடைய வழியில முன்னோர்கள்ல வாதம் வந்து பாதிக்கப்பட்டது யாரு? நாங்க சொல்ற கேட்க தெரியலையோ? யாரு? உங்க அக்காவுடைய வீட்டுக்காரருடைய முன்னோர்கள்ல வாதத்தால் பாதிக்கப்பட்டது யாரு? அந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஒத்து வராத பிரச்சனைகள் உண்டு. அதுல சிற்சில பாவங்களால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க 6 மாத காலம் அவகாசமாகும். கால் வந்துட்டு வா. மங்களம் பொங்கும், மங்களம் பொங்கும், மங்களம் பொங்கும். வரலாம், வரலாம், வரலாம். இந்தாப்பா, உன் பிள்ளை கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்தியாச்சு. சந்தோஷமா இரு, நல்லா இருக்கு. ஹரி ஓம் நாராயணம். புண்ணியம், புண்ணியம், புண்ணியம். அடுத்த பைசில் அதே பெங்களூர் இணையின உடல்நிலை சரியில்லாதவங்களை காப்பாத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம்.
பெங்களூரை தவிர வேற யாரும் நிக்காதீங்க, பாத்துக்காங்க. வேற யாரும் இருந்தா அங்க உள்ள போச்சுட்டு வாமா. யாருக்குமா சோம்பல? எங்க அக்காவுக்கு சுகம் இல்லை. என்ன செய்யுது? கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி உட்கார பார்ப்போம். உங்க அக்காவை போய் பார்த்தேன். அப்பப்ப கால் தசைகள் அங்கங்க வீங்குது. உண்மையா? சாப்பிடறதுக்கு மனசு இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. எதுவும் நடந்துருமோங்கிற ஒரு உயிர் பயத்துல வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு அப்படி தைரியமாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு மனவேதனை பிடித்த ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. வேற எதுவும் பாவ ஜென்மம் பிடிச்சிருக்குமா, அப்படி இல்லைன்னா எதுவும் மந்திர தந்திரத்தால சூனியம் இருக்குமா அப்படிங்கிற எண்ணங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இடமில்லாம இருந்தாலும், ஆனா அதன் மீது இப்போ உங்களுக்கு இருக்குமோ ஒரு சந்தேகமே வந்திருக்கு. காலம் சொல்லலாம் உண்மை. நம்ம எதை செய்ய முடியும்? வரலாவா, எழுந்து நடக்கவை. எட்டு வகை சித்துக்களில் ஒரு சித்தை நான் அடக்கி இந்த கனியை தாரேன். இந்த கனியை கொண்டு போய் வச்ச 3வது நாள் உங்க சகோதரி உஷாரா எழுந்துருவா, எந்திரிச்சு நடப்பா, என் சன்னிதானத்துக்கு வர்றதுக்கு புறப்படுவா. கண்ணமுடி உட்கார் பார்க்கலாம். இந்த கனியை அறுத்து புழிஞ்சி குடிக்கவை. எழுந்து நடப்பாள், வெற்றியோடு இருப்பாள். கர்மதாமிக்கு அடுத்து இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? காசே தான் கடவுள் அப்பா, கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. கையில எவ்வளவு இருக்கு? பிசினஸ் இருக்கு, பணம் இல்லை, ஆனா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பிசினஸ் கையில வச்சிருக்க. நடக்கலையே ஏன்? கால் வந்துட்டுவான். மோய் சத்தம் போடாங்க, அமைதியா உட்காருங்க. ஏன் சத்தம் போடுறேன்? உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போன குடும்பம்னு சொல்றதுக்கு எதுவும் கேள்விக்குறிதான். உண்மையா? யாரையாவது குடும்பமா சேர்த்துக்கலாம்னு சொன்னா அதுவும் நடக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு பிசினஸ் நடந்தா கூரையில சோறப்பட்ட 1000 காக்கா வர்றது மாதிரி எல்லாரும் வந்து உன்னைய கட்டி வந்து பிடிச்சிக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு வழியும் கிடைக்க மாட்டேங்குது. தேடி தேடி அலைதனை கருப்பசாமி, நடக்க மாட்டேங்குன்னு வேற போடுறான். கால் வந்துட்டுவான். பரமசிவம் நல்லா இருக்கேடா, கெட்டிக்காரப்பைய வரலாம். இந்தா உனக்கு நேரம், நல்ல நேரம் வந்தாச்சுடா. இந்த ஒரு பிசினஸ் இப்பொழுது பேசிக்கிட்டு இருக்கிறத 3 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதை நான் முடிச்சு தந்தா போதுமா? முதல்ல எம்ஓஇ போட்டு ஒரு அட்வான்ஸை வாங்கி தரேன். அதுக்கு அடுத்து அடிச்சு வெளியிட்டு கொண்டு வரேன். அப்படி உடம்பு சரியில்லை, கை இருக்கனாலும் வலி. ஆமா, கண்ணமுடி. நினைச்சிட்டேன் உன் நோய் போயாச்சு, போ நல்லா. கர்மசாமிக்கு பெங்களூர் எல்லை கர்மசாமி கல்யாண தோந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? திருமணம். யாருக்குப்பா திருமணம்? வா, நல்ல பையனா இருக்கிய, ஏன் கல்யாணிக்கலையா? நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனாலே முடிக்குது ஐயா கண்ணு. வாடா தம்பி, முன்னால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடுது. உண்மையா? அது வாழ்க்கைக்கு துணையாக வராது, நம்மளை புடுங்கித்தீங்க வந்த கேஸ். கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கீங்களா? இப்போ திருமணம் சொந்தமாக அடிக்கடி எவ்வளவோ முயற்சி பண்றோம், ஒவ்வொரு ஜோதிடமா பார்ப்போம்.
ஜாதகத்தை பார்த்தா இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும், நல்ல கிரகம் தான், தோஷம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. சில இடத்துல பொறுத்து இருக்குன்னு சொல்லுதாங்க. ஆனா பொறுத்து இருக்குன்னு நம்ம தான் நினைக்கிறோம், பொண்ணு வீட்டுக்காரங்க நினைக்க மாட்டாங்க. உண்மை. நாளைக்கு வந்துருவாங்க, பேசிடலாம், எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவோம்னு சொல்லி ரொம்ப அப்படியே மங்களகரமா பொங்கி போய் இருப்போம். போன் வரும், ஒரு வாரம் கழிச்சு வரட்டுமா, இப்படி உன் வாழ்நாளே முடிஞ்சு போச்சு. அதனால ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி. இந்த அவன் கல்யாணத்தை நடத்தி தரேன், நாளை காலையில் என்னை பார்த்துப்போம். கர்மதாமிக்கு அடுத்து என் வீட்டுல ஒரு பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்து கேட்டு வந்தவங்க யாரு? ஆமா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், கால் வந்துட்டு வா. வாடா. என்ன படிச்சிருக்கடா? ஐஏஎஸ் எழுத வேண்டியதானே? அப்படியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கண்கள் இரண்டும் மாணிக்கம். என்னப்பா பஞ்சசக்கரா, என்ன வேணும்ப்பா உங்களுக்கு? வேலை வருஷமா வேலை தேடி நாட்டில் ஹைதராபாத் பக்கம் போறியா? இதுவரை அந்த பகுதியில் உனக்கு வேலை இருக்கு. போறியா இல்லாட்ட வெளிநாட்டுக்கு போறியா? கால் வந்துட்டு வா, நீங்கெல்லாம் உட்காருங்க. வெளிநாட்டுக்கு நீ போனோம்னா இன்னொரு எக்ஸாம் ஒன்று எழுதணுமே, ஒரு படிப்பு. அது நீ தயாரா? படிச்சிருவியா? எத்தனை மாதம் போச்சு அது வந்து? ரிசல்ட் கையில் வந்துருச்சா? இல்லை, அப்படி ரிசல்ட்டை வாங்கிட்டு என்கிட்ட வா. இந்த ஜனவரிக்குள்பட உனக்கு நான் வெளிநாட்டு போஸ்டிங் வாங்கிட்டாங்க. என்னடா நல்லா உனக்கு என்னப்பா வேணும்? வர வீடு இருக்கிற வீடு சேஞ்ச் பண்ணி கண்ணை மூடு பார்க்கட்டும். முருகா, அப்படியா? இந்தா தை மாதத்துக்குள்ள மாறிடும். சந்தோஷமா இருக்கும். பக்கத்தில் வாங்க. நல்லா கர்மசாமிக்கு பௌர்ணமிக்கு வந்து சேருங்கப்பா. பெங்களூர் கணவன் மனைவி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக ஒன்னன் தம்பி பேரது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருஷமா தொழில நஷ்டமும் மன வருத்தமும் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்காக எந்த முயற்சி எடுத்தாலும் பேச்சு தான் நடக்கே தவிர செயல்ல வெற்றி காண முடியல. இந்த தடைகளுக்கு என்ன காரணம் என்பது ஒரு கேள்வி. 3 வருஷமா தான் அழுத்தமான நிலைகள் நடக்கும். கோடிகளை இழக்கக்கூடிய விதியும் நேரங்களும் வந்து சேர்ந்துருக்கு. அதனால இந்த நிலைகள்ல இருந்து உங்களை மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இன்று ஒரு நாள் தங்கி நாளை காலையில் என்னைய பார்த்துக்கோங்க. என்ன ஜெயிச்சிட்டார் தம்பி கூட ஹைதராபாத் போகலாமா? போகலாம். எஸ் பாப்பா. இவருக்கு தமிழ் தெரியாது. இங்க வாங்க உட்காருங்க. கேட்கிற கேள்வி ஒரு கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. இவங்க குடும்பத்துல 2 கல்யாணம் முடித்தது யாருன்னு கேளுங்க. நல்ல கெட்டிக்காரன் தானே. அப்போவே இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நீ உட்காந்துட்டா. இப்ப இவருக்கு பையனை நல்லா படிக்க வச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இவருடைய மனைவிக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துல குறைவு இருக்கு, அதெல்லாம் சரியாக்கி தந்துடலாம். என்ன அதே மாதிரி கொஞ்சம் சொத்து சம்பந்தமாக சில மன வருத்தங்களும் கோர்ட்ல ஒரு கேஸும் இருக்கு. அது 2ஐயும் அடிச்சு தந்துட்டா போதுமா இருக்காது? பிசினஸ் இப்போ ஓராண்டு காலமா மன வருத்தம் தான். அதை நான் ஜெயிச்சு தரேன். நாளை காலையில் என்னைய பார்த்துப்போம். நான் கொடுக்குற விபூதியை கொண்டு போங்க. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்காங்க. பையன் வந்து ஒன் சைட் ஆஃப் மைண்ட்.
அவன் வந்து நம்ம சொல்றது அவன் காதுல வாங்காம அவன் இஷ்டத்துக்கே போய்கிட்டு இருக்கான். அவனை கொஞ்சம் நம்ம பக்கம் திருப்பி நான் தெளிவு பண்ணித்தாரேன். சரியா? கர்மசாமிக்கு பெங்களூரா? அப்படியா? பெங்களூரா? பெங்களூரா? பெருமாள் கோயில் எங்க இருக்கு? ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குமா? நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றம் இல்லை. நீ தான் கேட்டுக்கணும் என்ன வேணும்பா. வயசு எத்தனை? கால் வந்துட்டு வா. மெல்ல. ஆ ஆ ஆ நுரையீரல் சரியில்லடா. மூச்சு சம்பந்தமான பிணி இருக்கு, ரத்த ஓட்டம் குறைவா இருக்கு. படுக்கையில படுக்காம காப்பாய்த்தாரு. இந்தா உச்சாரணமா இருப்பான். வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்? வருமானம் வகுத்து தார. நல்லா இருக்கும். போ, அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி. ராம்நாடு, ராம்நாடு பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம். பிள்ளைய பத்தி கேட்க வந்தீங்களா? கால் வந்துட்டாங்க. பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனமும் மௌனம். உங்க வீட்டுக்கு போற வழியில பள்ளிவாசல் இருக்காடா? பள்ளிவாசல் இருக்கா? இவன் யாரு? நீ ஆமாங்க அவன் ஆமான்னு சொன்ன. இருக்கா? கால் வந்துட்டா. இன்னொரு கால் விட்டாளா? பேசாம இருங்க. நாளைக்கு காலைல வாங்க 8 மணிக்கு. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருஷ காலமா வீட்டுக்குள்ள வந்து தொழிலாளையும் குடும்பத்தாலையும் ஒற்றுமை இல்லா மனவேதனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? இதுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள பகைவர்களால எதுவும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு மனதில் இருக்கிறது. கால் வந்துட்டா. உன் பிள்ளைக்கு இப்ப என்னப்பா வேணும்? பிரிவில்லாம உபச்சாரத்தோட வாழ தந்தா போதுமா? இந்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. 3 முறை என்னைய வந்துப்பா, ஜெயிச்சிருவேன். ஓடு. வாங்க கணவன் மனைவி. யாரு? லைலா கு லைலா. யாரு? அதுவும் மகனா? டாக்டர் இடையில பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? வா 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 வா. என்ன சொன்னாங்க? பக்கத்துல பிளட் எல்லாம் 2-3 தடவை எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்களே. என்ன விஷயம்? யாருக்கு? இவருக்கா? படர்தாமரைன்னு பெரிய நோயோ இந்த உலகத்துல. நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு எவன் பொறுப்பு? படர்தாமரை, செந்தாமரை, கல்தாமரை, வெண்தாமரை, மனித உடலிலே இருப்பது படர்தாமரை. என்னென்ன மருந்தெல்லாம் போட்டிருக்கிய? அப்படியா? எங்க இருக்கு கண்ணு மருந்து? அங்க இருக்கு. நோய் எங்க இருக்கு? கண்ணு கெட்டாத இடத்துல இருக்கும். கால் வந்துட்டுவாங்க. நம்ம சொன்ன எந்த பைய கேட்கானே கேட்க மாட்டேன். உட்காரு. ஒரு பைத்தியம் முன்னிட்டு அடுத்து பேசுவோம். என்னண்ணே? படர்தாமரைக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்றீங்க. பழங்காலத்துல ஈவேரா பெரியார் சொன்னார், அருமையான வார்த்தையை சொன்னார்.
நம்ம நாட்டில் இப்போ வைத்தியம் பிழைக்கத்தான் மருந்து உண்டு, நோயாளி பிழைக்கிறதுக்கு மருந்து இல்லடான்னார். எப்படி சொன்னார்? வைத்தியம் பிழைக்கிறதுக்கு தான் மருந்து இருக்கு, நோயாளி பிழைக்கிறதுக்கு மருந்து இல்லைன்னார். புரியுதா? இன்னும் புரியுது. சரி, பேனா கொடு. பேனா ஒரு தாள் கொடுங்க. பேனா ஒரு ஆள், தாள் ஒரு ஆள் கொடுங்க. இந்தா, படிச்சிருக்கியா? எத்தனை படிச்சிருக்க? கூட 2 படிக்கலாம்ல? ஐடி ஃபீல்டில் இருக்கியா? எப்படி டிகிரி படிக்காம போல? மெக்கானிக்கல் இருக்கியா? சரி, இண்டஸ்ட்ரியல் சவுண்டு மாட்டேன். சொல்லுறத வந்து கவனமாக கேட்கணும்ண்ணே. வச்சு எழுது. கஸ்தூரி மஞ்சள். என்னது எழுதணும்? கஸ்தூரி மஞ்சள். ஆவாரம் பூவு. ஆவாரை கொழுந்து. என்னது? அமைதி. வேப்பிலை கொழுந்து. முதல் நாள் கஸ்தூரி மஞ்சளை நனைய வைக்கணும். அதை மரத்தில் வச்சுக்க, எழுதக்கூட வேண்டாம். நனைய வச்சுட்டு காலையில் எடுத்து இந்த கொழுந்து, இந்த நனைஞ்ச மஞ்சள் எல்லாத்தையும் நல்ல சட்னி மாதிரி அரைக்கணும். அரைச்சி படுதாமல் இருக்கிற இடத்துல அரை மணி நேரத்துக்கு முன்னால் தேய்ச்சி குளிச்சு வரணும். அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு பிறகு குளிக்கணும். இப்படி 18 நாள் செய்யணும். படுதாமரை இருக்க இடம் தெரியாமல் போடி போயிடும். சரியா? இந்த தேய்ச்சி குளித்த உடனே காய்ச்சல் ஃபீலிங் வரும். காய்ச்சல் வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். படந்து பயப்படக்கூடாது. உடனே ஒரு பாரஸ்டால் மாத்திரையில் பாதியை வாங்கி போட்டு காய்ச்சலை விரட்டிக்கணும். அவ்வளோதான். இதான் மருந்து. இதையா யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். எல்லா மக்களும் பயனுடையதாக இருக்கணுங்கிறது சொல்லியிருக்கேன். கால் வந்துட்டு வரலாம்.